இன்னைக்கு நம்ம ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சூப்பு நீங்கள் சைவ ஆட்டுக்கால் சூப்புன்னு கூட சொல்லலாங்க. இந்த சைவ ஆட்டுக்கால் சூப்புக்காக நான் முடைவாட்டுக்கால் கிழங்குன்னு இந்த கிழங்கை பயன்படுத்தியிருக்கேன். இதை வச்சு நீங்கள் சூப்பு செய்யும்போது இதை அப்படியே சாப்பிட்றதுக்கு ஆட்டுக்கால் சூப்பு மாதிரி அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சைவ ஆட்டுக்கால் சூப்பை நீங்கள் எல்லா நாளுமே வச்சு சாப்பிட்லாம். அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலைட். இந்த சைவ ஆட்டுக்கால் சூப்புக்காக இந்த மாதிரி ஒரு கிழங்கு நான் எடுத்திருக்கேன். இதோட பேர் பார்த்தீங்கன்னா மொடவாட்டுக்கால் கிழங்கு. இது பார்க்குறதுக்கு அப்படியே ஆட்டோடைய கால் மாதிரி இருக்கும். ஆட்டுக்காலில் எப்படி முடியெல்லாம் இருக்குமோ அது மாதிரி இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா முடி மாதிரி இருக்கும். இதை நல்லா க்ளீன் பண்ணி நீங்கள் தோலெல்லாம் சீவிட்டு இதை பயன்படுத்துங்க. இந்த கிழங்கு மண்ணில் விளையக்கூடிய கிழங்கு கிடையாதுங்க, பாறைக்கு நடுவில் விளையுதுன்னு சொல்கிறாங்க. இந்த கிழங்கு எல்லாருமே பயன்படுத்தலாம். இந்த மாதிரி கிழங்கை நீங்கள் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 2 பேருக்கான சூப்பு இன்றைக்கி தயார் பண்ண போகிறேன். இப்போது இந்த கிழங்கோட தோலெல்லாம் நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா இஞ்சியை கட் பண்ணி எடுத்தால் உள்ளே எப்படி சக்கையாக இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த கிழங்கும் இருக்கும். இந்த மாதிரி தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த கிழங்கை நல்லா கழுவி எடுத்துருங்க. இதுக்கப்புறமா அந்த கிழங்கை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இந்த சூப்பு நான் 2 பேருக்கான சூப்பு இன்றைக்கி தயார் பண்ணுறேன். நீங்கள் அளவு கூட வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி கிழங்கோட அளவையும் கூடுதலாக எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே 4-5 வெள்ளைப்பூடு தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 2 பட்டையும் 2 கிராம்பும் சேர்த்துட்டு அந்த கிழங்கோடையே சேர்த்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இந்த சூப்பில் காரத்துக்காக மிளகு மட்டும்தான் சேர்க்க போகிறோம், பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இப்போ இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த கிழங்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கணும். நல்லா ரசத்துக்கு ஒன்றும் பாதியமாக அரைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சூப்பு எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ சூப்பு தயார் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் சின்ன தக்காளியை ஒரு தக்காளியை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுருங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் பாதி தக்காளி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு தக்காளியை நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க இந்த கிழங்கு அப்படியே சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த மிக்சி ஜாரில் இருக்கக்கூடிய கிழங்குல தண்ணி ஊற்றி அந்த தண்ணியுமே அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ சூப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து நீங்கள் கலந்துட்டு அப்படியே ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா போதுங்க. ரொம்ப ஈஸியாகவே சூப்பு ரெடி ஆயிரும். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ சூப்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இதுக்கப்புறமா அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துருங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறமா இந்த சூப்பு நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த சூப்பை நீங்கள் டெய்லி கூட சாப்பிட்லாங்க. சாயந்தர டைம் டீ சாப்பிட்றதுக்கு பதில் இந்த சூப்பு நீங்கள் வச்சு குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு கை வலி கால் வலியெல்லாம் இருந்தால் பறந்து போகும். எலும்பு தேய்மானம் இருக்கக்கூடியவங்களாம் இந்த சூப்பை டெய்லி சாப்பிட்லாம். எலும்பு நல்லாவே பலப்படும். இப்போ இந்த சூப்பு கொதி வந்ததுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மலன்னு ஒரு கொதி வந்தால் போதுங்க. இந்த சூப்பை நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே மூடி போட்டுருங்க. அதுக்கப்புறம் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா கொத்தமல்லி வாசனையோட இந்த சூப்பு அருமையாக இருக்கும். இப்போ இந்த சூப்பை அப்படியே வடிகட்டிட்டு சாப்பிடுங்க. வடிகட்டாமல் சாப்பிட்டீங்கன்னா அந்த கிழங்கோட சக்கையெல்லாம் அப்படியே இருக்கும். அது உங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது குடிக்கும்போது. அதனால இந்த சூப்பை நல்லா இந்த மாதிரி வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குடிச்சு பாருங்கள். இந்த சூப்பு அப்படியே குடிக்கிறதுக்கு ஆட்டுக்கால் சூப்பு மாதிரி அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.